ஒரு கதையே சொல்லலாமான்னு தெரியல. இது ஒரு ஆர்ட் ஃபிலிமாக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் வந்து ஆர்ட் ஃபிலிம்னு சொல்கிறீங்க, பாட்டு வச்சுருக்கீங்க, ஃபைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து கன்ஃபியூஷன். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் இந்த படம் பண்ணும்போது எனக்கு 24 வயசு. நீங்கள் என்ன கேள்வி வேணால் கேட்கலாம். அந்தளவுக்கு எனக்கு நாலேஜ் எதுவுமே கிடையாது, எப்போவுமே கிடையாது. நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஒன்று பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை, எல்லாரும் ஏற்றுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை, அந்த வழியை தான் காட்டுறோம். ஸோ அந்த வழியை நாங்கள் கரெக்டாக காட்டியிருக்கோம். நம்புறேன் ஒன்றும் சிம்பிள் தான் சார். அந்த குடும்பம் வந்து முன்னேற துடிக்குது. ஹீரோ வந்து ஒரு இப்போ நம்மளே நினைக்கலையா, நம்ம ஒரு சின்ன சைக்கிள் வச்சுருக்கோம், அந்த வண்டி வாங்கணும்னு நினைக்கிறோம், வண்டி வச்சுருக்க ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறோம், கார் ஒரு சார் முன்னேற நினைக்கிறது ஓகே, அது கல்லறி தான் முன்னேறணுமா? ஸோ புரியல சார். குடும்பம் முன்னேற நினைக்கிறது ஓகே, புரியுது சொல்றது. கல்வியாக தான் முன்னேறணுமா? ஏன்னா எவ்வளோ தொழில் இருக்கு, எவ்வளோ பேர் வந்து படிச்சுட்டு காட்டுற விஷயம் எனக்கு புரியுது. ஆனால் வந்து கல்வியாக தான் முன்னேறணும்னா ஒரு என்ன இல்லை சார். இப்போ கரெக்டு சார், நீங்கள் கேட்குற கல்வி கரெக்டு. என்னன்னா நம்ம ஒட்டுமொத்த வாழ்வியலுமே நம்மளோட ஜாகிரபி பேஸ் பண்ணி தான் சார் இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு மலை சார்ந்த வாழ்வியல் இருக்கேன்னா என்னோட வேலை கல் உடைக்கிறதாவோ இல்லை மலைப்பாடுகளை படிச்சு தேன் எடுத்து வைக்கிறதாவோ இருக்க முடியும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். இப்போ எனக்கு தொழிலுக்கு ஒரு சூழல் வேணும். நீங்க அட்வைஸ் வந்து அரசாங்கத்துக்கு வைக்கிறீங்க, அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, இவங்களுக்குலாம் வந்து ஒரு வாழ்வியல் வேணும்னு. ஏன் படிப்பு சொல்ல மாட்டீங்க? கல்லூரி தான் வந்து ஒருத்தர் முன்னேறணும்னா எந்த நியாயமா இருக்குது? இல்லை சார், அதாவது படத்துல வந்து நீங்க எல்லாருமே திரும்ப வந்து கல்யாணிக்க போங்க அப்படி நம்ம கொண்டு வரல. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டிவி ஷோல கூட நான் பார்த்தேன், ஒருத்தர் வந்து அந்த வீடியோ வைரலாக கூட ஆச்சு. பனைமரத்துக்காக ஒரு டோட்டலா ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி பேஸ் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய ஃபண்டிங்கே அவர் வாங்கினார். அந்த வீடியோ நானுமே பார்த்தேன். ஸோ அதுதான் சொல்லுவேன். இப்போ அது ஒரு பெரிய தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலை கவனிக்கப்படாமல் இருக்கின்றது நம்மளோட வலியுறுத்தலுமே. இப்போ நாங்கள் படம் பண்ணும்போது இந்த எந்த டாக்குமே கிடையாது, இப்படி ஒரு சூழல் கிடையாது, பனைமரத்துக்கான அட்டென்ஷன் கிடையாது, அந்த சட்டங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ அந்த சூழல் இருக்கவங்களுக்கு அது ஒரு இதுதான் நமக்கு இப்போ வழி, வேற எதுவுமே இல்லை. இப்போ என்னோட ஊர்ல இருந்து எனக்கு வெளில வரதுக்கு பஸ்ஸுக்கே காசு இல்லைன்னும் போது அங்கிருந்து நான் என்ன சம்பாதிக்க முடியுன்றதை பற்றி மட்டும் தான் யோசிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது நம்ம வாழையை மாரி சிலவசர் படம் எடுத்துருக்காங்க. இப்போ அதுலேயுமே ஒரு வாழ்வியல் தான். இப்போ வாழை சுமக்கணுன்றது கட்டாயமானு கேட்டீங்கன்னா அவங்க வாழ்வியல் கட்டாயமாக இருக்கு. அதுதான் ஒரு வாழ்வியல்.